ரூ. 5,000 குடுக்குறதே இது தேர்தல் பயத்துல தான் குடுக்குறாங்க அப்படின்றது தான். வரப்போற அரசியலுக்கு முன்னாடி அவங்க அமௌண்ட் பே பண்ண மாதிரி தோணுது. இது எலெக்ஷனுக்கு உண்டான பச்சையா தெரியுது. இது குழந்தைய கேட்டா கூட சொல்லிடும். அவர் ஓட்டுக்கோசம் அவர் கொடுக்குறாரு. இவ்வளோ நாள் அவருக்கு கொடுக்கறதுக்கு திராணி கிடையாது, வக்கு கிடையாது. அவருக்கு இப்போ ஜெயிக்க போகிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. எப்படியோ ரெட்டலை தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. மக்களை பைத்தியக்காரமாக நினைக்கிறாரு, அவர் முட்டாள்தனமாக நினைக்கிறாரு. ஏற்கனவே ஓட்டு போட்டு நாங்கள் தலைமையில துண்டு போட்டுட்டோம். இப்போ அவருக்கு நாங்கள் ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைக்கணுன்ற ஒரு இதுக்காக தான் அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு நாங்கள் நினைக்கிறோம். இது மாதிரி இவ்வளோ இதுவாக இருந்து இப்படி ஓட்டு வாங்கணும்னு அவருக்கு அவசியமே இல்லை. ஏன்னா அவரால் நாங்கள் ரொம்ப நொந்து போனவங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் எங்கே இருந்தாருன்னு தெரியல. இந்த 4.5 வருஷமாக அவர் ஷூட்டிங் பட்டா போயிட்டு இருந்தார். அதாவது திமுக குடும்பமே ஒரு நாடக குடும்பம். அதில் கை தேர்ந்தவங்க அவங்க. அது இந்த தேர்தலுக்காக இது ஒரு நாடகம். தேர்தல் நேரத்தில் இப்போ ஸ்டாலின் அவர்கள் 5,000 ரூபாய் மக்களுக்கு கொடுக்கறது எப்படி மேம் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக ரூ. 5,000 குடுக்குறதே இது தேர்தல் பயத்துல தான் குடுக்குறாங்க அப்படின்றது தான் மக்களோட பார்வையா இருக்கு. வரப்போற அரசியலுக்கு முன்னாடி அவங்க அமௌண்ட் பே பண்ண மாதிரி தோணுது. இது எலெக்ஷனுக்கு உண்டான பச்சையா தெரியுது. இது குழந்தைய கேட்டா கூட சொல்லிடும். எலெக்ஷனுக்கு தான் இவங்க போட்டுக்கிறாங்கன்ட்டு. அவர் ஓட்டுக்கோசம் அவர் கொடுக்குறாரு. இவ்வளோ நாளாக இப்படி கிடையாது. இப்போ இதை கொடுக்குறாருன்னா நான் இவ்வளோ காலம் வெயில் காலம் வந்தது. எடப்பாடியார் பொங்கலுக்கே 5,000 ரூபாய் கொடுக்க சொன்னார். அப்போவே காசு இல்லைன்னாங்க. இப்போ மட்டும் எப்படி காசு வந்திருக்கு? இப்போ மட்டும் எப்படி தராங்க? அது தேவையில்லாததான் நினைக்கிறோம். ஒரு வேளை எலெக்ஷன் வருதுன்றதுனால கொடுக்குறாரா அப்படின்றது ஒரு இதுவாக இருக்குது எங்களுக்கு. எலெக்ஷன் வருது அதனால் கொடுக்குறாரு. 5,000 கூட எங்கே மூணு மாத காசம் முன்னாடி போட்டு ஒரு 2,000 ரூபாய் எலெக்ஷனுக்காக கொடுக்குறாரு. 5,000 ரூபாய் தேர்தல் நேரத்தில் கொடுத்துருக்காருன்னா மக்கள் எல்லாம் ஏமாந்து போயிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காரு. அதனால தான் அந்த 5,000 கொடுத்துருக்காரு. இவ்வளோ நாள் அவருக்கு கொடுக்கறதுக்கு திராணி கிடையாது, வக்கு கிடையாது. எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது அவருக்கு. எங்களுக்கு இன்னும் வரலை. அதனால நாங்களும் காலையிலேருந்து ட்ரை பண்ணுறோம். எங்களுக்கு இன்னும் வரலை. அது வருமா வரலையா அது தெரியாதான். நான் இன்னும் வரலை. அவருக்கு இப்போ ஜெயிக்க போகிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. எப்படியோ ரெட்டலை தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. இருக்கிற பணத்தை இப்போ நிறைய பேருக்கு 5,000 ரூபாய் வரல. 1,000 ரூபாவும் நிறைய பேருக்கு வரல. இப்போ எங்கள் ஊர் கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 1,000 ரூபாய் வரல. எல்லாம் அங்கே பீடி சுற்றி தான் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு அந்த 1,000 ரூபாய் கூட வரல, இந்த 5,000 ரூபாய் வரப்போகிறதில்ல. இப்போ கணக்கு காட்டுறது என்ன பண்ணுவாங்க, இருக்கிறது எல்லாத்தையும் பாதி பேர் கொடுத்துட்டு பாதி இருக்கிற வரைக்கும் சுருட்டிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட இதில் இருக்காங்க. எல்லா குடும்ப தலைவிக்குன்னு சொன்னார். அப்புறம் ஒரு சில குடும்ப தலைவிக்கு இல்லை, இவங்க சொந்த வீடு வச்சுருக்காங்க, இவங்க கவர்மெண்ட்டில் அவங்க பையன் வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லி அழகழிச்சார். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னே ஒரு கேம்ப் நடத்தினார். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு வாங்கினாங்க. திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, இல்லை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. மக்களை பைத்தியக்காரமாக நினைக்கிறாரு, அவர் முட்டாள்தனமாக நினைக்கிறாரு. முன்ன இருந்த மாதிரியெல்லாம் மக்கள் கிடையாது. ஏன்னா இந்த 4.5 வருஷ காலமாக ஆயிடுச்சு. அவருக்கு கிட்டத்தட்ட 510 வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. இதில் ஒரு 10% நிறைவேற்றிருப்பாரா என்னன்னு தெரியல. இப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு 3,000 கொடுக்குறேன், 4,000 கொடுக்குறேன், 5,000 கொடுக்குறேன்றதெல்லாம் என்ன நினச்சி அவர் சொல்கிறாருன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. இவ்வளோ நாள் சுட்டரிக்கிற 100-120 டிகிரி வெயில் அடிக்கும் போதெல்லாம் அவருக்கு தெரியல 4 வருஷம் எங்கே போனார். இப்போ அந்த மாதிரி பேசி நாடகம் நடிக்கிறாரு. அதாவது திமுக குடும்பமே ஒரு நாடக குடும்பம். அதில் கை தேர்ந்தவங்க அவங்க. அது இந்த தேர்தலுக்காக இது ஒரு நாடகம். இப்போ நம்ம 2.5 வருஷமாக இவர் 2021 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு. எல்லாருக்கும் 1,000 ரூபாய் கொடுக்கப்படும்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 28 மாதங்களாக நம்மளுக்கு தரவே இல்லை. இப்போ அவர் வைப்பு நிதியாக கொடுத்துருந்தா அந்த 28 மாதங்களுக்கு விடுபட்டு போன 28,000 சேர்த்து போட்டிருந்தா கண்டிப்பாக மக்களுக்கு அது இப்போத்தைய காலகட்டத்துக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் இவங்க தேர்தலுக்காக இந்த 5,000 ரூபாய் போட்டிருக்கிறது மக்களை ஏமாத்துறதுக்காக திரும்பவும் அவங்கள முட்டாளாக காட்டுற மாதிரி தான் இருக்குது. இந்த வருஷம் கொடுக்கறதுக்குன்னா எலெக்ஷனுக்கு அவர் எதுவுமே பண்ண முடியாது. 2 மாதம் எலெக்ஷனில் வச்சு அவர் என்ன கொடுக்க முடியும்? அதை எங்களுக்கு இப்பயே கொடுத்துட்டா மக்கள் ஏமாந்து அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஏற்கனவே ஓட்டு போட்டு நாங்கள் தலைமையில துண்டு போட்டுட்டோம். இப்போ அவருக்கு நாங்கள் ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைக்கணுன்ற ஒரு இதுக்காக தான் அவர் பண்ணிட்டுருக்காருன்னு நாங்கள் நினைக்கிறோம். இது மாதிரி இவ்வளோ இதுவாக இருந்து இப்படி ஓட்டு வாங்கணும்னு அவருக்கு அவசியமே இல்லை. ஏன்னா அவரால் நாங்கள் ரொம்ப நொந்து போனவங்க. இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு கோடை காலத்துக்கு கொடுத்த பணத்தையும் 2,000 சேர்த்து கொடுத்துருக்காரு. 3-4 வாட்டி வெள்ளம் வந்திருக்கு இந்த இடத்துல. இவ்வளோ தண்ணியால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். 1 ரூபாய் கொடுக்கல.
அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இந்த ரோடு போடுறது, ரோடு தோண்டுறது, இந்த இதுக்கு மட்டும் ரெடியாக வந்துடுவாங்க. ஏன்னா அதில் தான் அவங்களால சம்பாதிக்க முடியும். நீங்கள் எந்த இடத்துல போய் ரோடை பாருங்கள், ட்ரைனேஜை பாருங்கள், அது ஒழுங்காகவே இருக்காது. இப்போ நிறைய மக்கள் போராடிட்டு வராங்க, பணி நிரந்தரம் அந்த மாதிரி. அதுக்கெல்லாம் காசு இல்லைன்னு சொல்கிற ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ இந்த 5000 ரூபாய் எப்படி எங்கேருந்து வந்துருச்சு? அதுதான் நான் சொன்ன மாதிரி இது முழுக்க முழுக்க தேர்தலுக்கான நாடகம் தான். இப்போது நமக்கு போராட்டம்னு பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் ஆரம்பித்து இப்போது அங்கன்வாடி ஊழியர்கள் எல்லாருமே போராட்ட களத்தில் இருக்காங்க. இப்போது மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்குமே அவங்களோட ஊக்கத்தொகை பத்தலைன்ட்டு அவங்களுமே போராடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் செவி சாய்க்காத முதல்வர் இப்போ மக்களை மகளிரை 5000 ரூபாய் போட்டால் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்ற ஒரு கனவில் இந்த முதல்வர் இருக்கார். அது அவரை தான் கேட்கணும். பொதுமக்கள் நம்மளுக்கு எப்படி தெரியும்? நம்மக்கிட்ட தானே அவங்க வாங்குறாங்க. அதனால் அது அவரை தான் கேட்கணும். நிதி எப்படி வந்தது, இப்போ மட்டும் எப்படி எல்லாருக்கும் அமௌண்ட்டு பே பண்ண முடிஞ்சது, அது அவரை தான் கேட்கணும். ஏற்கனவே எங்கள் மேலே வந்து 4 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு குடிமகன் மேலேயும் கடன் இருக்குது. இப்போ இதையும் சேர்த்து எங்கள் தலைமையிலேயே போட்டுடலாம். இன்ன வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து முந்தா நாள் டிவியில் பார்த்தேன், முந்தா நாள் நேற்று பார்த்தேன்னு வச்சுக்கிறேன். எல்லாம் தூய்மை போல பிச்சை எடுக்க வந்துட்டோம் நாங்கள்லாம். இனிமேல் பிச்சை எடுக்க தான் போகிறோம். பிச்சை எடுக்கிறாங்க, அதெல்லாம் அவருக்கு கண்ணுக்கு தெரியல. எங்களுக்கு 5000 போட வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. எதுக்கு போடணும் அவருக்கு பயம் வந்துருச்சு, தோத்துற போகிறன்ற பயம் வந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ 5 வருஷமாக எங்களை சித்திரவதை பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் வந்து எங்கே இருந்தாருன்னு தெரியல. இந்த 4.5 வருஷமாக அவர் ஷூட்டிங் பட்டா போயிட்டு வந்துட்டு இருந்தார். தூய்மை பணியாளர்கள் எவ்வளோ கொடுமை அனுபவிச்சாங்க. அவங்க வந்து இழுத்துட்டு போகிறாங்க, அவங்க போராடுறாங்க. அவர் வாக்குறுதி கொடுத்தாரு இல்லையா, கொடுத்ததுக்கு வந்துட்டு வாக்குறுதி கொடுத்தது நிறைவேற்றலை. அவங்க கேட்குறவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் வலிச்சிட்டு போகிறாங்க. பொம்பளைங்களெல்லாம் அவங்களுடைய ஆடையெல்லாம் அலங்கோலமாக ஆகுது. இதுக்கெல்லாம் அவர் வந்து கண்ணு தெரியல. இப்போ எடப்பாடியார் வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் 2000 கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து திசை திருப்புறதுக்காக ஸ்டாலின் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரா? ஐயோ தோற்று போயிடுவோம் தோல்வி பயத்தில். கண்டிப்பாக இந்த தேர்தல் பயம்தான் வந்து இவர் கொடுத்துருக்க இன்னைக்கியோட அறிக்கையே. 2000 ரூபாய் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் வந்து புரட்சித் தலைவரோட பிறந்தநாள் அன்னைக்கு அதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. எடப்பாடி சொன்னால் கரெக்டாக செய்வார். அவர் பாதி பேருக்கு கொடுக்குறது, பாதி பேருக்கு கொடுக்காத போகிறதெல்லாம் கிடையாது. அவர்கிட்ட கட் அண்ட் ரைட்டாக கொடுப்பார். அவர் தான் ஆட்சிக்கு வரணும். ஐயா வந்தால் கொடுப்பாருன்றது கண்டிப்பாக தெரியும். அதனால் கூட அந்த பயத்தினால கூட இப்பயே சரி கொடுத்து வைக்கலாம் அவங்களுக்கு அப்படின்னு நினச்சி கூட கொடுக்கலாம். அதனால அதுதாங்க பயமே. இந்த 2000 ரூபாய் அவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து சிலிண்டர் வந்து 3 சிலிண்டரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சிறுபான்மை மக்களுக்கு வந்து இது மாதிரி கல்வித்தொகை இது பண்ணியிருக்காரு. லேடிஸ்க்கு வந்து குலவிளக்கு திட்டம்னு சொன்னீங்களா, அந்த 2000 ரூபாய் இதெல்லாமே தான் அவருக்கு பயம். அவர் வந்து தரம் பிரித்து வந்து யாருக்கும் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு இது வைக்கல. எல்லா பெண்களுக்கும் ரேஷன் கார்டில் இருக்க எல்லாருக்குமே. பொங்கலுக்கு வந்து நீங்கள் இந்த 5000 ரூபாய் வருஷத்தில் பொங்கலுக்கு 1000 ரூபாய்னு 5 வருஷம் கொடுத்துருக்கலாமே. இப்போ கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? பயம். அவர் என்ன கூட்டணிங்கெல்லாம் உறுதியாயிடுச்சு, நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வந்து இதுக்கப்புறம் இந்த ஆட்சிக்கு வர்றதே ஃப்ளூக்கில் ஆட்சிக்கு வந்தவங்க இந்த பயம் இருக்க தாங்க செய்யும். ஆமாம், அதுதான் உண்மை. அவர் 2000 ரூபாய் கொடுக்குறாருன்னு அவர் முன்னாடியே அறிக்கை விட்டுட்டாரு. இப்போ அறிக்கை விட்டுட்டு இன்றைக்கி 5000 கொடுத்து நானும் 2000 ரூபாய் தரேன்னு சொன்னால் அது ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா சொன்னது முன்னே அவர் எவ்வளோ திட்டம்லாம் போட்டிருக்கிறாரு. அந்த திட்டத்தில் அவங்க அம்மா நிறைவேற்றினாங்க. அதே மாதிரி அவர் முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆட்சி நடத்தினார். நல்ல பொற்கால ஆட்சின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். மக்கள் கஷ்டப்படுற நேரத்துலலாம் கூட அவர் உதவி பண்ணிக்கிறாரு. அவர் 4 வருஷமாக கொரோனா காலத்தில் அவ்வளோ நாட்டு மக்களை காப்பாற்றிருக்கிறாரு. காப்பாற்றி அவங்களுக்கு உண்டான பொருள், ரேஷன் கடையில் பணம் கொடுக்குறது எல்லாமே அவர் எங்களுக்கு செஞ்சுருக்கிறாரு. அந்த 4 வருஷமாக மக்களை காப்பாற்றி கொரோனாலேருந்து மீட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கிறாரு. அம்மா கொடுத்த லேப்டாப்பே நிப்பாட்டிட்டாங்க. 12th படிக்கும் போதே ஃபஸ்ட் லேப்டாப்பு, இப்போ வந்து காலேஜ் செகண்ட் இயரில் தான் லேப்டாப்பு. ஏன் இத்தனை வருஷமாக கொடுக்கல, அது இந்த வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் 2வது வருஷம் லேப்டாப் கொடுக்குறாங்கன்னா கரெக்டாக அந்த பசங்களுக்கு 18 வயசு ஓட்டு எல்லாருக்குமே இருக்கும். நம்ம அதை டார்கெட் பண்ணி அவங்க எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுறாங்க. அது நிறைய பேருக்கு தெரியும், அவங்க பிளான் பண்ணி பண்ணுறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியும். சுட்டு எரிக்கும் வெயிலில் மக்கள் தவிச்சிருக்கிறாங்க இல்லையா. அன்னைக்கெல்லாம் கொடுக்காத இந்த 1000 ரூபாய், இந்த 2000 ரூபாவை இப்போ புதுசாக கொடுக்குறாரு. காரணம் என்னென்னா எடப்பாடியார் சொல்லிட்டாரு, அதிமுகவில் நாங்கள் எல்லா மகளிருக்குமே வந்து நாங்கள் வந்து 2000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன தொட்டு பயந்துட்டாரு. என்னடா இது, நம்ம மறுபடியும் பை ஸ்டாலின் மாதிரி போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயத்தில் கொண்டு வந்தது தான் இந்த 2000 ரூபாய். எந்த முதல்வருமே 11 மருத்துவக் கல்லூரி கொடுக்கல. அப்படி கொடுத்து அப்போ இந்த நீட்டால் இந்த பிள்ளைங்க கஷ்டப்படுது. இதை எப்படி நம்ம தவிர்க்கலான்னு சொல்லிட்டு இந்தியாவில் உள்ள எந்த முதல்வருடைய
மனசுலேயும் தோணாத ஒரு விஷயத்தை இந்த பிள்ளைங்களுக்கு எப்படி நம்ம உதவி செய்யலான்னு சொல்லிட்டு அவர் அதை யோசித்து அந்த அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட என்ன பண்ணார், 7.5% அந்த இடஒதுக்கீடை கொடுத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 4000 மாணவர்கள், ஏழை மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறாங்கன்னா இதெல்லாம் யாருக்கு வரும் இந்த நிர்வாக திறமை சொல்லுங்கள்? அவ்வளவு நிர்வாக திறமை உள்ளவர் எடப்பாடியார். அதனால அவர் கண்டிப்பாக நல்லாட்சி தருவார்னு ஜனங்க நம்புகிறாங்க. அதிமுகவுக்கு ஆதரவு இந்த 2026 எலெக்ஷனில் எப்படி இருக்கும்? அவங்க பண்ண ஊழல் பணத்தில் தான் வந்து மக்களுக்கு இந்த 5000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுவே போதாது, பல லட்ச கோடிங்க அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க. அந்த பல லட்ச கோடியில் மக்களுக்கு 5000 ரூபாய் போட்டால் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என்ன கேட்டால் 5000 ரூபாய் இல்லைங்க, நீங்கள் 20000 ரூபாய் போட்டாலும் வாங்கிக்கோங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ ஏமாற்றிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மக்கள் வந்து பணத்தை வாங்கி திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்றது தான் அவங்களோட கனவாக இருக்குது. அது அவங்களுக்கு வெறும் பகல் கனவு தான். மக்கள் தெளிவாக இருக்காங்க. 2026 ஜனநாயக கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி, அந்த கட்சிக்கு தான் மக்கள் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் எடப்பாடியாரை வெற்றி பெற செய்வாங்க. எடப்பாடியார் 2000 ரூபாய் கொடுக்குறாரு, எல்லாம் நல்ல திட்டம்லாம் அறிவிச்சுக்கிறாரு. அவருக்கு தான் எல்லாருமே மக்கள்லாம் போட்டு போடுவாங்க. எல்லாருமே தெளிவாக தான் இருக்காங்க மக்கள். ஏன் எதுக்கு திமுகவுக்கு போடணும் அப்படின்ற பேச்சில் தான் இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நொந்துட்டாங்க, வீட்டு வரி எல்லாம் ஏறினதுனால, கரண்ட் பில் எல்லாம் ஏறினதுனால ரொம்ப நொந்துட்டாங்க. அதனால் அதிமுக தான் வரும்னு நாங்களும் எதிர்பார்க்குறோம், வரணும். அவர் சாதாரண குடிமகன், சாதாரண விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவர். அவர் இருந்த 4 வருஷத்தில் 2 வருஷம் ரொம்ப கஷ்டம், கொரோனா அது அப்படி இருந்தும் நல்லா ஆட்சி பண்ணிட்டு போனார். இப்போ எல்லாம் விவசாயிகள்லாம் அவர் தான் விரும்புகிறாங்க. விவசாயத்துக்கு நல்லா செஞ்சார். நானும் ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்தோம். நம்ம அதிமுக தான் இருக்குதுன்றது தான் உண்மையே அதுதான். ஏன்னா நிறைய இது வந்து இதனால் நிறைய பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ இது வரி கட்டுறது இது எல்லாமே ஏறி போயிருக்குது. அதனால் நம்ம இந்த கட்சி இது வந்ததுனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். எடப்பாடியார் வரணும்னு நினைக்கிறோம் நாங்கள் எல்லாருமே. ஒரு நல்லாட்சி வரணும். இந்த 4 வருஷம் ஆட்சி வந்து எடப்பாடியார் வந்து நல்லா தான் கொடுத்தாரு இல்லையா? மக்கள் வந்து சந்தோஷமாக தான் இருந்தோம். இந்த மாதிரி விலைவாசிலாம் ஏறி போய் கஷ்டப்படலை. நல்ல அழகான ஒரு லைஃப் போச்சு அவர் கொண்டு வந்தது. அதனால் வந்து வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து. இவர் தான் வருவார், எடப்பாடி தான் வருவார். ஆமாம். ஏன் எடப்பாடி வரணும், ஏன் அப்படின்னு நினைக்கிறேன்? வந்தால் நல்லா தான் இருக்கும். எப்பயுமே அம்மா கட்சி தான், ரெட்டலை தான், எடப்பாடி தான். கண்டிப்பாக இந்த வருஷம் அவங்க இந்த தடவை கண்டிப்பாக அவங்க தான் வருவாங்க. அதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.